அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் தற்காலிகமாக விலகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இரண்டு நாடுகளும் உக்கிரமான தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தலைமையகம், அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலீம், அதேபோல் ஆரிஃப் ஜான், இந்த 2 அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கு. அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈரானுடைய கெஷ்ம் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதை குறிவச்சு அமெரிக்காவுடைய சென்காம் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கு. கெஷ்ம் ஐலாண்ட் பேர்சிய வளைகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு தீவு. சர்வதேச எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணைக்கு ரொம்ப அருகில் இருக்கிறதுனால ஈரானுடைய தெற்கு கடற்கரைக்கு அப்பால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவாகவும் இது இருக்குது. இந்த தீவு அதனுடைய தனித்துவமான பாறை அமைப்புகள், பள்ளத்தாக்குகள், குகைகள், அது மட்டும் இல்லாமல் கடல்சார் காடுகளுக்காக அறியப்படக்கூடிய ஒரு தீவு. யுனெஸ்கோவினுடைய உலகளாவிய புவிசார் பூங்காக்களுடைய அந்த பட்டியலில் கூட இந்த தீவு இடம்பெற்றிருக்கு. பாரசீக வளைகுடாவில் பயணிக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், அதேபோல் சர்வதேச எண்ணெய் கப்பல்கள்லாம் விரைவாக சூழ்ந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட நூற்றுக்கணக்கான சிறிய அதிவேக படகுகள் இந்த தீவினுடைய மறைவிடங்களில் தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், அதுபோல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தீவில் இருக்கக்கூடிய மலை குகைகள்லையும் நிலத்தடி தளங்கள்லையும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது. காஷ்மீர் தீவினுடைய பாறை அமைப்புகளை பயன்படுத்தி ஈரான் என்ன பண்ணுதுன்னா ஏராளமான நிலத்தடி இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு. அமெரிக்கா இல்லைனா இஸ்ரேல் இவங்களுடைய வான்வழி தாக்குதல்களால் எளிதில் அழிக்க முடியாதவாறு பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் தாங்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை நகரங்கள், மிசைல் சிட்டிஸை இங்கே உருவாக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஈரானுடைய நவீன ரெடார் கண்காணிப்பு அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சாதனங்கள் இந்த தீவில் நிறுவப்பட்டிருக்கின்றன. இவை பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை, யுஎஸோட 5th ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் பிற மேற்கத்திய நாடுகளுடைய நடமாட்டங்களை 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்குது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தலைமையகம், அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள், இதுக்கு பக்கத்திலேயே இந்த காஷ்மீர் ஐலாண்ட் இருக்குது. இதனால் அமெரிக்காவோட போர் மூலம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மிக குறுகிய தூர ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் தற்கொலைப்படை ட்ரோன்கள், இது மூலமாக அமெரிக்க தளங்களை துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுதளமாக இந்த தீவை ஈரான் பயன்படுத்திட்டு இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவுடைய இராணுவ ஆதிக்கத்திற்கு சவால் விடக்கூடிய ஈரானுடைய இந்த மூழ்காத போர்க்கப்பல் அப்படின்னு இந்த தீவை வர்ணிக்கிறாங்க. இந்த காஷ்மீர் தீவு இருக்கு இல்லையா, இது ஹார்முஸ் நீரிணையினுடைய நுழைவாயிலில் அதனுடைய மிக குறுகிய பகுதிக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறதுனால இந்த சர்வதேச கடல் வழி பாதையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்குது. ஹார்முஸ் நீரிணையினுடைய அகலம் மிக குறைவானது. இதில் சர்வதேச கப்பல்கள் பயணிக்கக்கூடிய கடல் வழி பாதை இருக்கு இல்லையா, அது இன்னும் குறுகலானது. காஷ்மீர் தீவு இந்த நீரிணைக்கு இணையாக மிக நீண்ட பரப்பளவோடு அமைந்திருக்கிற ஒரு ஐலாண்டு. இதனால் இந்த நீரிணை வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு வணிக கப்பலும் எண்ணெய் டேங்கரும் காஷ்மீர் தீவினுடைய மிக அருகிலேயே கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த தீவில் இருந்து கொண்டு முழு கடல் வழி பாதையையும் ஈரானால் எளிதாக கண்காணிக்க முடியும். அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளோட மோதல் ஏற்படும் போது இந்த தீவை ஒரு இராணுவ அரணாக பயன்படுத்தி ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிடுறதுக்கு போதிய யுத்திகளை ஈரான் வச்சிருக்கு. இந்த தீவை மூடிட்டா உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம்ங்கிறது ஸ்தம்பிச்சிடும். சர்வதேச பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இந்த தீவோடைய தெற்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகள் இருக்கு இல்லையா, இது நேரடியாக ஹார்முஸ் நீரிணையை நோக்கியவாறு அமைந்திருக்கிறதா இருக்குது. ஹார்முஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவுடைய கதவு அப்படின்னு சொன்னால் அந்த கதவோட தாழ்பால் இந்த காஷ்மீர் ஐலாண்ட்.